அருண், வீட்ல எல்லாரும் முன்னாடியும் ஃப்ரீயா பேச முடியலன்னு நான் இங்க தனியா இருக்கேன் தானே பேச வந்தேன். ஆமா சைலஜா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். நீ ஒன்னும் என்ன தேடி வரல, நான் தானே உன்னை தேடி வந்தா. இங்க பாரு, உன்னோட ஜோக் எல்லாம் என்ஜாய் பண்ற மைண்ட் செட்ல நான் இப்ப இல்ல. பி சீரியஸ். ஹே அருண், எவ்வளவு ஜாலியான பர்சன் நீ. சீரியஸ்ன்ற வேர்டுக்கு உனக்கு அர்த்தமே தெரியாது, இப்போ டோட்டலாவே மாறிட்ட. ஏன் இப்படி மாறின? இங்க பாரு சைலோ, எல்லாரோட வாழ்க்கையிலயும் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ ஒரு லைஃப் இருக்கு. எனக்கு இப்ப இதுதான் லைஃப். ஓகே ஓகே, கூல் கூல். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல, அதான் என்னன்னு கேட்க வந்த. ஆமா, நீ ஒன்னும் இங்க தங்க வேண்டாம். உனக்கு நான் தங்கறதுக்கு வெளியே ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ ஊருக்கு போற வரைக்கும் அங்க தங்கிக்க. என்ன அருண், இத்தனை நாளும் உன்னை பார்க்காம உன்னை நினைச்சுக்கிட்டே உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்க. இப்ப என்னன்னா இப்படி துரத்தி விடுறா? நான் உன் கூடவே தான் இருப்பேன். சைலு ப்ளீஸ், நான் பழைய அருண் கிடையாது, புரிஞ்சுக்கோ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் என்னோட வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பழைய காதல் ஐஸ்வர்யாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால தான் நான் சொல்றேன், நீ ஒன்னும் இங்க ஸ்டே பண்ண வேணாம். ஊருக்கு போற வரைக்கும் வெளியே ஸ்டே பண்ணிக்கோ. ஓகே அருண், உன்னோட ப்ராப்ளத்தை நீ சொல்லிட்ட. உன்ன மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. நான் 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு ஊருக்கு போறதா இருந்தா வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணிருப்பனே. நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். ஏ அருவி, புரிஞ்சுதா நீ பேசுறியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணமாய் ஒரு குழந்தையா இருக்கு. 2 பேருக்கு தனித்தனியா ஒரு வாழ்க்கையா இருக்கு. இதுல எப்படி நீ என் கூட ஸ்டே பண்ண முடியும்? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தனியாலாம் வாழ்க்கை இல்ல அருண். நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற சைலஜா? நம்ம லவ் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டேன். உன் நினைவுகளை மனசுல சுமந்து போன எனக்கு அங்க போன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என் வயித்துல உன் வாரிசு சுமந்துட்டு இருக்கேன்னு. நம்ம லவ் பிரேக்கப் ஆனதுக்காக வயித்துல இருக்கிற பேபியை பிரேக்கப் பண்ண முடியுமா? அது என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தைய பெத்தெடுத்து இத்தனை நாளா தனியாளா இருந்து வளர்த்த நான் தனியா நின்னு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அருண். இனிமே தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட முடியாது. அதனாலதான் உன்னை தேடி வந்த. என் குழந்தைக்கு நீதான் அப்பா. நான் குழந்தை எடுத்துக்கிட்டு எங்க போவேன்? எனக்கு குழந்தைக்கு நீதான் பதில் சொல்லணும். அது வரைக்கும் என்னால இந்த வீட்டை விட்டு உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாதா? போகவும் மாட்டா அருண். யார் இவ? சின்னையா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. டீ எல்லாம் வேண்டாம் நீ, நான் டீ குடிக்கிற மைண்ட் செட்லயே இப்ப இல்ல. நீங்க எடுத்துட்டு போங்க. இப்போ டீ குடிக்கிற மனநிலைமையில இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்னையா. அப்புறம் எதுக்காக டீ எடுத்துட்டு வந்தேன்னு பாக்குறீங்களா சின்னையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனாலதான் டீ கொண்டு வர மாதிரி வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட என்ன பேசணும் நீ? ஐஸ்வர்யா அம்மாக்கு இடைஞ்சலா வந்திருக்கிறேன் ஷைலஜா பத்தி பேசணும் சின்னையா. சைலஜா பத்தி என்ன பேசணும்? சைலஜா என் கூட படிச்ச பொண்ணு, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டேனே. அப்படிதான் சொன்னீங்க, நானும் கேட்டேன். அதுக்கப்புறம் ஷைலஜாவும் நீங்களும் தோட்டத்துல தனியா பேசினதை நான் கேட்டேன் சின்னையா. அண்ணி, இந்த விஷயம் அம்மா ஐயா பெரியாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐஸ்வர்யா அம்மாக்கு தெரிஞ்சா மனச உடைஞ்சு போயிடுவாங்க சின்னையா. அண்ணி, அண்ணிங்கிற உரிமையில உங்ககிட்ட கேக்குறேன் சின்னையா. நடந்தது என்னங்கிற உண்மைய மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஷைலஜாவோட குழந்தைக்கு நீங்க அப்பாவா? அது என்னால உறுதியா சொல்ல முடியல அண்ணி. என்ன சொல்றீங்க சின்னையா?
நான் சைலஜா கூட நெருக்கமா பழங்குறது என்னவோ உண்மைதான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்க 2 பேத்துக்கு ஒத்து போகல. அதனால நாங்க பிரிஞ்சிட்டோம். நாங்க பழகிட்டு இருந்த நாட்கள்லயும் சரி, பிரிஞ்ச நாட்கள்லயும் சரி, ஒரு நாள் கூட சைலஜா குழந்தை விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசினதே இல்லை. ஏன் ஃபோன்ல நாங்க பேசும்போது கூட ஃபோன்ல கூட சொன்னதில்லை. இப்போ திடீர்னு குழந்தையோட வந்து அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் சொல்றா. என்னால இருக்காதுன்னு சொல்லவும் முடியல, என்னோட குழந்தைதான்னு ஏத்துக்கவும் முடியல. என்ன பண்றதுனே புரியல நீ. ஒரே குழப்பமா இருக்கு. சின்னையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்க கேளுங்க. ஷைலஜா எப்படிப்பட்ட பொண்ணு? ஷைலஜாவோட பழக்க வழக்கம்லாம் எப்படி? மத்த ஆம்பளைங்க கூடவும் நெருக்கமா பழகுவாளா? சைலஜாவோட கேரக்டர் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, அதான் கேக்குறேன். நான் அவளை சின்சியரா லவ் பண்ண நீ. அவளோட கேரக்டர் பிடிக்காம தான் நான் பிரேக்கப்பே பண்ணேன். ஆமா, இப்ப எதுக்கு சைலஜாவோட கேரக்டர் பத்தி கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் சின்னையா. நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? என்ன செய்யணும் நீ சொல்லுங்க, நான் செய்யறேன். குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது என்ன டெஸ்ட்? அது டிஎன்ஏ டெஸ்ட் நீ. அந்த டெஸ்ட் தான். ஷைலஜாவை நீங்க அந்த டெஸ்ட் பண்ண கூப்பிடுங்க. நீங்க தான் குழந்தையோட உண்மையான அப்பான்னா ஷைலஜா பயப்படாம டெஸ்ட்டுக்கு வருவா. அப்படி இல்ல, பயந்துட்டு குழந்தையோட வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவா. எனக்கு அந்த ஷைலஜாவை பார்த்தா சந்தேகமா இருக்கு சின்னையா. அவ கண்ணுல நேர்மை இல்ல, பொய் தெரியுது. அதனால்தான் சொல்றேன், நீங்க முதல்ல அவளை அந்த டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். குழப்பத்துல இருந்து எனக்கு இப்பதான் ஏதோ கொஞ்சம் தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சைலஜாவை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு பார்க்கறேன். சரிங்க சின்னையா, நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க. சரிங்க நீ. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. தலைவர் இன்னும் வரலையா? இன்னும் வரல மேடம். என்ன மேடம் ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தலைவர் வந்துட்டோம். இந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஆண்டி. என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட்டான நியூஸ சொல்ல போறேன். அது ஸ்வீட்டோட சொன்னா பெட்டரா இருக்குமேனு தான் நானே ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க.
ஸ்வீட்டான நியூஸ்னு சொன்னியே, அது உனக்கா இல்ல எனக்கா? நிச்சயமா உங்களுக்கு தான் ஆண்டி. ஏற்கனவே ராஜ்யசபால எம்பியா இருக்கிற உங்களுக்கு இன்னொரு கௌரவம் கிடைக்க போகுது. அதனால உங்களுக்கு மட்டும் பெருமை இல்ல, இந்த சங்கத்துக்கும் இந்த சங்கத்தோட செக்ரட்டரிங்கிற முறையில எனக்கும் பெருமை தான். என்ன சொல்றீங்க மேடம்? மேடத்துக்கு ஏதாவது அவார்டு கிடைச்சிருக்கா? அதுக்கும் மேல உங்க யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. நானே சொல்லிடுறேன். பிளானிங் கமிஷன்ல நீங்க ஒரு மெம்பர் ஆக போறீங்க ஆண்டி. கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. Congratulations, மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. உட்காருங்க. ஆமா, எனக்கு பிளானிங் கமிஷன்ல போஸ்ட் கிடைச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லா இடத்துலயும் எனக்கு சோர்ஸ் இருக்கு ஆண்டி. அவங்க மூலமா தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது. இந்த விஷயத்தை உங்களுக்கு முதல்ல நான் தான் சொல்லிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, என்னோட எதிரியா இருந்தாலும் மனசு சந்தோஷப்படுற மாதிரி இப்படி ஒரு இனிப்பான தகவல் சொல்லிருக்கியே. இந்தா. வாங்கிக்கோ. புது பதவி கிடைக்க போதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நீ அந்த புது பதவியை ஏற்கும் போது உன் குடும்பமானும் காத்துல பறக்கும். பறக்க வைப்பேன். அத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். ஆண்டி, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கே. இந்த புடவைய பத்தி நான் ஒரு கெஸ் சொல்லட்டுமா? இந்த புடவைய நிச்சயமா நீங்க கடைக்கு போய் தேடி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச யாரோ தான் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் கெஸ் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. நான் கெஸ் பண்ணலாம் ஆண்டி, கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா இந்த புடவை சைலஜா கொடுத்தது கிடையாது. உங்களுக்காக நானே எடுத்து கொடுத்த புடவை. இனிமே பாருங்க வேடிக்கைய. அருண் என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டிருக்கான்னு தெரியலையே. என்ன அருண், ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்ப ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நான் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். நம்ம காதல் எங்க பிரேக்கப் ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அத மறக்க முடியுமா? தேவையில்லாம நீ என் மேல சந்தேகப்பட்ட, அதனால நான் கோவப்பட்டு பேசினேன். அது பெருசாயி பிரேக்கப்ல கொண்டு போய் விட்டுருச்சு. நீ சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய். எது பொய் எது உண்மை? நான் உன் மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டேன்னு சொன்ன பாத்தியா, அது பொய். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஃப்ரீயா பேசுறதையோ இல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறதையோ பார்த்துட்டு தப்பா நினைக்கிற சீப்பான கேரக்டர் இல்லைனா. நம்ம பழகிட்டு இருக்கும்போது உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கூட நீ அதே பசங்களோட கான்டாக்ட் வச்சிருந்த. என்கிட்ட போய் சொல்லிட்டு பப்பு பார்ட்டின்னு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்த. அதனால தான் நமக்குள்ள பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆச்சு. அருண், இப்ப எதுக்கு அந்த பழைய கதையெல்லாம்? நீ எதுக்கு வர சொன்ன அதை மட்டும் சொல்லு. சரி சொல்றேன். 2 பேரும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நானும் உன்னை கான்டாக்ட் பண்ண கிடையாது, நீ என்ன கான்டாக்ட் பண்ண கிடையாது. திடீர்னு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்றேன். எப்படி? நீ இன்னும் மாறவே இல்ல அருண். அப்ப இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்க.
என்ன சொல்ல வர? என் குழந்தைக்கு நீ அப்பா இல்லங்கறியா? எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு, நம்ம குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனா உன்னோட குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் குழந்தைக்கு நீதான் அப்பாங்கறத நிரூபிக்க நான் என்ன பண்ணணும்? கோயில தீ மிதிக்கணுமா இல்ல தீச்சட்டி தூக்கணுமா? சொல்லு அருண், சொல்லு. உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போதும். ஹாஸ்பிடல் எதுக்கு? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணவா? ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிரும்ல உன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அதுக்கு தான் வா போலாம். டிஎன்ஏ டெஸ்டுக்கு கூப்பிட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா? மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். என் மனசுல எந்த கலங்கமும் இல்ல. அதனால நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் இல்ல, வேற எந்த டெஸ்டுக்கு கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு ரெடி. நான் இப்பவே வரேன். வா போலாம். நீங்க உள்ள வாங்க. டாக்டர், ரிசல்ட் என்னாச்சு? சாம்பிள்ஸ் பெங்களூர் லேபுக்கு போயிருக்கு. வரத்துக்கு 3 நாள் ஆகும். வெயிட் பண்ணுங்க. 3 days வெயிட் பண்ணுமா? 3 நாள் தானே, வெயிட் பண்ணுவோம். எத்தனை நாளா இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும்.